கண்ணெதிரே தோன்றினாள். அருண், அருண், சத்தியமா உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல அருண். என்ன நம்புங்க அருண். இங்க பாருங்க அருண், என்ன ஆனாலும் உங்களை விட்டு நான் போவே மாட்டேன். நீங்க உள்ள கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருக்க போறேன். அருண், 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 நான் சொல்றத கேளுங்க. அருண், அருண். திவ்யா, திவ்யா, ஏன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்ன வேற எங்க சக்தி போ சொல்ற? இப்பதானே வீட்ல அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. நீங்க இங்க வந்தா பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகும். அவங்களோட பொண்ணே இல்லைன்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. நீயும் இங்க இருந்து என்ன போக சொல்ற? அதுக்கு இல்ல திவ்யா, மேலும் மேலும் பிரச்சனையை வளர்த்துக்க வேணான்னு சொல்றேன். நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் அந்த வீட்டுக்கு போக முடியும்? புராணத்துல ராமன் இருக்கிற இடம் சீதைக்கு அயோத்தி மாதிரி. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிட்டா புருஷன் இருக்கிற இடம் தான் அவளுக்கு கோவில். அவ அங்கதான் இருக்கணும். நான் இங்கதான் இருக்க போறேன். திவ்யா, நீங்க வசதியா வாழ்ந்தவங்க, உங்களால இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க திவ்யா. நீ என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் சக்தி. திவ்யா, அண்ணா உங்களை மனைவியாவே ஏத்துக்கல. நீங்க அவரை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு உங்க மேல கோவத்துல இருக்காரு. அண்ணனே ஏத்துக்காத போது உங்களால எப்படி இங்க இருக்க முடியும்? அவர் கூட வாழ முடியும்? என்னோட நிலைமையை பாத்தியா சக்தி? பிறந்த வீடும் இல்லாம புகுந்த வீடும் இல்லாம உங்க அண்ணன் கட்டின தாலியோட இப்ப நான் ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பேசாதீங்க திவ்யா. ருத்ராமா இப்ப கோவப்பட்டு பேசியிருப்பாங்க. மறுபடியும் நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களை வீட்டை விட்டெல்லாம் போக சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றத கேளுங்க, அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க இன்னும் அதிகமா கோவப்படுவாங்க. எனக்கு யாரும் வேண்டாம், அருண் மட்டும் போதும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன் சக்தி. நீ என்ன திட்டு பேசு அடி, ஆனா இங்க இருந்து போன மட்டும் சொல்லாத. ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? யார நம்பி இங்க இருப்பீங்க? அண்ணன் உங்களை வான்னு சொல்லாம என்னாலயும் உங்களை உள்ள கூட்டிட்டு போக முடியாது. இப்பவே உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் தான் பண்ணி வச்சேன்னு என்ன தப்பா பேசுறாங்க. இப்போ உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா அதை உறுதியே பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் திவ்யா, தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. உங்களால திரும்ப பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் அதை சொல்றேன். வாங்க, நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். எனக்கு போக தெரியும். எதுக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? உண்மையிலேயே சக்தி தான் பண்ணி வச்சாளா, இல்ல அவளுக்கே தெரியாம நடந்ததான் தெரியலையே. சக்தி கண்டிப்பா பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளுக்கு தெரியாம தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கணும்.
வேற யாரோ இதை பண்ணிட்டு சக்தி மேல பழி போட்டிருக்காங்க. பாவம், எல்லாரும் சேர்ந்து சக்தியை ரொம்ப திட்டாங்க. இந்நேரம் அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அத்தையும் அவளை வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி அவளை பார்க்க போறோம் தெரியலையே. சார், சக்தி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சக்தி. நீ திரும்ப வந்துட்டே இல்ல. என்னடா ஆச்சு? என்ன போய் கட்டி பிடிக்கிற? நீங்களா? ஏன் வேற யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்த? நான் யாரையும் எதிர்பார்க்கல. உங்களை யாரும் இங்க வர சொன்னா? அது மனசே சரியில்லடா. விடுங்கப்பா. திவ்யா ஒன்னும் மன்னிக்க முடியாத பெரிய குற்றத்தை பண்ணல. அவ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டா. அது அவளோட லைஃப்பா. அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை சந்தோஷமா பண்ணட்டும். என்ன நம்ம கிட்ட சொல்லாம இதை பண்ணிட்டா, அது ஒண்ணுதான் அவ பண்ண தப்பு. சக்தி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதா சொல்றாங்க. எல்லாரும் சொல்றத நீயும் நம்புறியா? இல்லப்பா, சக்தி இதை பண்ணிருக்க மாட்டா. உண்மை என்னன்னா சிவா, நிஜமா சக்தி இது பண்ணல. ஏன்னா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே நான் தான். பா, என்னப்பா சொல்றீங்க? நீங்களா? ஆமா சிவா. அந்த நேரத்துல எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல சிவா. பெத்த பொண்ணு சாக போறேன்னு நிக்கிறத பார்த்துட்டு என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதான் நீ போமா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழன்னு சொல்லி அனுப்பி வச்ச. என்னப்பா சொல்றீங்க? இதெல்லாமே நீங்க பண்ணதா? எல்லார் மாதிரியும் நீயும் என்ன காமெடி பீஸாவே பாத்துக்கிட்டு இருக்கல. சச்சா, அப்படிலாம் இல்லப்பா. பரவாயில்லடா, எனக்கே என்னை பத்தி தெரியும். நான் எதுக்குமே லாக்கி இல்லாதவன். என்னோட கெட்ட நேரம் எந்த பிசினஸ் பண்ணாலும் சரியா வர மாட்டேங்குது. ஏதாச்சும் தப்பு நடந்தா அதை சரி பண்ணவும் எனக்கு தெரியலடா. ஆனா பிசினஸ் வேற, லைஃப் வேறடா. பிசினஸ்ல போனா பணம் தான் போகும். பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா லைஃப் போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிற ஒரு லைஃப நாம சந்தோஷமா வாழணும். எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல. அதுக்குன்னு என்னோட பிள்ளைங்களும் பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்துடக்கூடாது. அந்த விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்டா. இந்து கிட்ட மாட்டிக்கிட்டு திவ்யா எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால இந்துவ எதிர்த்து நிக்க முடியல. அதே சமயத்துல என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போக கூடாது. அதான் யாருக்கும் தெரியாம இத நான் பண்ண. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே. சச்சா, இல்லப்பா, நீங்க பண்ணதான் சரி. இது திவ்யா என்கிட்ட சொல்லியிருந்தாலோ இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலோ நானே இதான்ப்பா பண்ணிருப்பேன். திவ்யா நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. பெத்தவங்களோட மிகப்பெரிய சந்தோஷமே தான் பொண்ணு கழுத்துல தாலி ஏறத பாக்குறதுல தான் இருக்கு. என்னால என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறத என்னால பார்க்க முடியல. நல்லா இருமான்னு வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறதுக்கு கூட என்னால முடியல. பா பா, இப்ப கூட இதை நான் ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அவ உன்னோட தங்கச்சி, உன் ரத்தம்டா. என்னைக்குமே அவளை நீ கைவிட்டுறாதடா. எல்லாரும் அவன் மேல கோவமா இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல அந்த கோவம்லாம் போயிடும். ஆனா என்னைக்கு நீ திவ்யா மேல கோவப்படுறதரா? இல்லப்பா, என்னைக்குமே நான் அவன் மேல கோபமும் பட மாட்டேன். அவளை சீக்கிரத்துல விட்டு கொடுத்துடவும் மாட்டேன். நீ திவ்யா பக்கம் சப்போர்ட்டா என்னைக்கும் இருப்பல, எனக்கு அது போதும்டா. இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சி நான் நிம்மதியா இருக்கேன்டா.
வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா சக்தியாச்சு உள்ளவான்னு கூப்பிடுவா. யாரு என்ன சொன்னாலும் திருப்பி என்னோட வீட்டுக்கு மட்டும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதுதான் என் வீடு. இங்க இருந்து நான் போகவே மாட்டேன். போய் தொலைல என்ன? ஏய், முதல்ல எங்கிருந்து போடி. அருண், அருண், அருண். ஆகாஷ், மம்மி, ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொன்ன? பசி இல்ல மம்மி. போன்ல என்ன பார்த்துட்டு இருந்த? எதுவும் இல்ல மம்மி. நான் உன் அம்மாடா. நீ எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல. என்னால நீ ஆசைப்பட்டதை நடத்தி வைக்க முடியல. அப்படிலாம் இல்ல மம்மி. இல்ல ஆகாஷ், நான் நல்லா விசாரிச்சு அந்த முடிவு எடுத்திருக்கணும். நீ மட்டும்தான் என் உலகம். நீ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உடனே எனக்கு எதுவுமே யோசிக்க தோணல. பெத்தவங்களுக்கு தான் குழந்தைங்களோட கல்யாணத்தை பாக்குறத தவிர வேற என்ன சந்தோஷம் இருந்துற போது. அதனாலதான் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு எதை பத்தியுமே யோசிக்காம அவங்க வீட்டுல போய் நானே பேசினேன். ஆனா அந்த திவ்யா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னைக்கும் எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற நானே உன்னை வருத்தப்பட வச்சிட்டேன்ல. மம்மி, ப்ளீஸ் ஸ்டாப் இட். நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் போட்டோஸ் இருந்துச்சு பார்த்தேன். அப்போ கொஞ்சம் மெமரிஸ் ரீகலெக்ட் ஆச்சு. இது காமன் மம்மி, எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். உன்னோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு நல்லாவே சமாளிக்க கத்துக்கிட்ட ஆகாஷ். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு. நான் ஒத்துக்கிறேன் மம்மி, எனக்கு திவ்யா மேல லவ் இருந்துச்சுதான். ஆனா உங்க லவ்வுக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியல மம்மி. எனக்கு எப்போ எது நடந்தாலும் அதோட மோட்டிவேஷனா நீங்க தான் இருப்பீங்க. இதே இடத்துல வேற யாரா இருந்தாலும் ருத்ராமா குடும்பத்து மேல கோவப்பட்டு அவங்கள ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல மம்மி. பொண்ணுங்களுக்கு பொறுமை இல்லைன்னு
யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க போல. என்னோட மம்மியை பார்த்தா கண்டிப்பா அதை மாத்தி எழுதிடுவாங்க. நிஜமா மம்மி, நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போதும் உங்களை மாதிரியே நானும் இருக்கணும்னு நினைச்சுப்பேன். அலெக்சாண்டருக்கு எப்படி அரிஸ்டாட்டலோ, நீங்க எனக்கு ரியல் இன்ஸ்பிரேஷன் மாம். ஆகாஷ், லைஃப்ல நல்லதோ கெட்டதோ என்ன வேணாலும் நடக்கும். ஆனா எது நடந்தாலும் நம்மளோட கான்ஃபிடன்ஸை விட்டுடக்கூடாது. கான்ஃபிடென்ட் ஒன்னு இருந்தா போதும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை ஈஸியா கடந்துடலாம். கண்டிப்பா மம்மி. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அப்படியே ஏதாச்சும் வந்தாலும் என்னோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது நீங்க மட்டும்தான். அதனால எது வந்தாலும் உங்களை மாதிரியே நானும் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகிடுவேன். குட், இப்படிதான் இருக்கணும். சரி, டைம் ஆச்சு, நீ படுத்து தூங்கு. காலையில பார்க்கலாம். எதை பத்தியும் கவலைப்படாத. கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும். போய் தூங்கு போ. ஓகே மம்மி. திவ்யா, திவ்யா, நைட்டு முழுக்க இங்கேயே தான் இருந்தீங்களா? நீங்க வீட்டுக்கு போகலையா? இதான் சக்தி, என்னோட வீடு. நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ, ஏன் திவ்யா, நான் சொல்றதே கேட்காம இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? நேத்து அவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சக்தி, நீ உன் அண்ணன் சைடு மட்டும் பார்க்காத, என்னோட இடத்துல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்ளோ தூரம் ஒரு பொண்ணு இங்க வந்து இருக்குன்னா உன் அண்ணனை நான் அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். அருண் இல்லாம நான் இல்ல. நீங்க மட்டும் லவ் பண்ணா அது எப்படி திவ்யா லவ் ஆகும்? அண்ணனும் உங்களை ஏத்துக்கணும்ல. இங்க பாருங்க, உங்களோட நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வேணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. நான் அண்ணன் கிட்ட பேசி புரிய வச்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அவங்க எல்லாரும் உங்களை தேட போறாங்க. நான் இங்கதான் வந்திருப்பேன்னு அங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க என்ன கூப்பிட மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. என் உயிர் போனா கூட அது அருண் இருக்கிற இந்த வீட்டுல தான் போகும். உன்னால கூட என் அண்ணின்னு ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக முடியாதா சக்தி? சக்தி, என்ன சக்தி, எந்த பதிலும் சொல்லாம போற? உனக்கும் என்ன பிடிக்கலையா? நான் அண்ணியா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் உண்மையான அன்பை நீங்க புரிஞ்சு ஏத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம நான் இங்கேயே தான் இருக்க போறேன். அம்மா. என்ன சக்தி? என்னம்மா? அம்மா, அது திவ்யா நேத்து நைட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேம்மா. ஆனா திவ்யா நம்ம வீட்டுல தான் இருப்பேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. கேட்கவே பாவமா தான் சக்தி இருக்கு. நாம எப்படி உள்ள கூப்பிட முடியும்?
உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவானே. ஏற்கனவே அந்த பொண்ணு மேல ரொம்ப கோவமா தான் இருக்கான். அதுக்காக திவ்யாவை வெளியில நிக்க வைக்கிறது ரொம்ப தப்புமா. சாப்பிட கூட இல்லம்மா. எப்படி பார்த்தாலும் திவ்யா நம்ம வீட்டு மருமக தானே. நான் அவங்கள உள்ள கூட்டிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேமா. ஆ, எனக்கு ஓகே தான் சக்தி. ஆனா உங்க அண்ணன் பிரச்சனை பண்ணா? அப்படி பிரச்சனை பண்ணா நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். அழாதீங்க அண்ணி. நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க நம்ம வீட்லயே இருக்கலாம். சக்தி அண்ணி நான் கூப்பிட்டேன். ஆமா அண்ணி. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எழுந்துருமா, நல்லா இருமா. மாலையும் கழுத்துமா, உங்க 2 பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகணும். ஆனா உன்னை தனியா அழைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கூடிய சீக்கிரத்துல உன்னோட அன்பையும் நல்ல மனசையும் அருண் புரிஞ்சுப்பான். சக்தி குடுமா. இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சலு. கேவலமா இல்ல? ஏதோ ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி சந்தோஷமா வந்து ஆரத்தி எடுத்துட்டு இருக்கீங்க. அம்மா, உன் புள்ளைய ஏமாத்தி தாலி கட்ட வச்சிருக்காமா. அண்ணே, அதுக்காக அன்னிக்கு எடுக்க வந்த ஆரத்தி தட்ட தட்டி விடுவியா? அண்ணியா? நானே இவளை இங்கிருந்து போக சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன அண்ணின்னு உறவுமுறை கொண்டாடிட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்க பிரச்சனை எனக்கு தேவையில்ல. நேத்து நைட்டு நீங்க அப்பா கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அண்ணி என் கூட என் ரூம்ல தான் இருப்பாங்க. அதை யாரும் கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா சக்தி? இதுக்கப்புறம் இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியும்ல? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு நைட்டு முழுக்க நம்ம வீட்டு முன்னாடி கொசுக்கடியில இருந்தாங்க. இப்ப வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அண்ணி என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஏ சக்தி, இன்னொரு தடவை அவளை என் முன்னாடி அண்ணின்னு சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சா கேளுங்க, இல்லைன்னா காதுல வாங்கிக்காதீங்க. அண்ணி நீங்க வாங்க, நீ உள்ள போலாம். சக்தி, தேவையில்லாம பண்ணாத. அவளை இங்கிருந்து போக சொல்லு. முடியாதுன்னு. என்னோட ஃப்ரெண்டா ஏன் ரூம்ல தான் இருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை தொந்தரவு பண்ணா மட்டும் பேசுங்க. நீங்க வாங்க அண்ணி, நம்ம உள்ள போலாம். வாங்க அண்ணி. அண்ணி நான் சொல்றேன்ல, வாங்க. நீங்க வாங்க அண்ணி. சக்தி வாங்க. சக்தி ருத்ரா, நீ எப்போ விரும்பி குடிக்கிற ஆவாரம் போட்டி நான் என் கையால போட்டிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. என்ன நீ கவனிப்பெல்லாம் புதுசா இருக்கு? என்னை நம்பி வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் கொடுத்தேன்னு சொன்ன. நான் தான் சரியா வீட்டை பார்த்துக்காம விட்டுட்டேன். அதனாலதான் நடக்க கூடாது எல்லாம் நடந்துருச்சு. அதை மறந்துட்டு இனி எல்லாரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும். இனிமே இந்த வீட்டையும் உன்னையும் நானே பாத்துக்கிறேன். நல்ல விஷயம்தான். சரி ருத்ரா. வாங்க அதிரா, வாங்க தம்பி. ஹாய் ஆண்டி.
உட்காருங்க. ஆ. அண்ணி உட்காருங்க. ஆ. அனிதா, என் பெட்ரூம்ல ஒரு ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. ஆதிரா, நாம நினைச்சது ஒண்ணு, அந்த கடவுள் நடத்தி வச்சது ஒண்ணு. அதுக்காக உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு ஈடாகாது. ஆமா சம்பந்தி, எங்களை மன்னிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கான்னு தெரியல. கண்டிப்பா நான் உங்க இடத்துல இருந்திருந்தா மன்னிக்கவே மாட்டேன். இருந்தாலும் தப்பு நடந்தது எங்க சைடுல, அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆதிரா, நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா எங்க வீட்டுக்கு வந்து உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்டை எனக்கு கொடுத்தீங்க. நியாயமா நானே இதை உங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கணும். உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க ஆதிரா, இதை வாங்கிக்கோங்க. நான் உங்ககிட்ட இதை கேட்கவே இல்லையே ருத்ரா. இது உங்களோட நிலம் ஆதிரா, இது உங்ககிட்ட தான் இருக்கணும். கொடுத்த பொருளை என்னைக்கும் இந்த ஆதிரா திரும்ப வாங்கினதில்ல. அத நான் உங்களுக்காக கொடுத்தது, நீங்களே வச்சுக்கோங்க. நான் இப்ப உங்க வீட்டுக்கு வந்ததே வேற ஒரு விஷயமா. ஆகாஷ், அதை எடுத்துட்டு வா போ. சரி மம்மி. ஹாய் ப்ரோ. எதுக்கு பழத்தட்டோட வந்திருக்கான்? நம்ம பொண்ணு இல்லைன்னதும் அனிதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? மம்மி, என்னுடைய நியூ ஷாப் ஓபனிங் செரமனிக்கு உங்களை இன்வைட் பண்றேன். உங்க நேம தான் ஸ்பெஷல் கெஸ்டா போட்டிருக்கேன். இந்த ருத்ரா, திவ்யா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ கையாலேயே இந்த ஷாப் ஓபன் பண்ண வச்சு திவ்யாக்கே அதை கிஃப்டா கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்காக தான் ஒரே மாசத்துல இந்த ஷாப்பை ரெடி பண்ணேன். பட் அது நடக்காம போயிடுச்சு. ஆனா நீங்க வரணும் ருத்ரா, நீங்க தான் என் ஷாப் ஓபன் பண்ணணும். உங்க பேரை தான் ஸ்பெஷல் கெஸ்டா போட்டிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ருத்ரா. நான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன். கொஞ்சம் என் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா நான் அதை மறந்துட்டேன். நம்ம 2 பேருமே பிசினஸ் விமென். நம்ம 2 பேரும் எவ்வளோ லாஸ் பார்த்திருப்போம். அதுக்காக பிசினஸை விட்டு போகலையே. ஆமா ஆதிரா, அதே மாதிரிதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சோம்.
ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதுக்காக நம்ம நட்பை இழந்துட கூடாது. இதோட எல்லாத்தையும் மறந்துட்டு என் ஷாப் ஓபனிங்க்கு வருவேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை கேட்காமலேயே ஸ்பெஷல் கெஸ்டா உன் பேரை போட்டிருக்கேன். கண்டிப்பா நான் வருவேன் ஆதிரா. ஆதிரா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. உங்களை மாதிரி ஒருத்தவங்க சம்பந்தியா வரலன்னு நாங்க தான் வருத்தப்படுறோம். தம்பி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கல? இல்ல ஆண்டி. ஆகாஷ், சாரி ஆகாஷ். இல்ல பரவாயில்ல, விடுங்க. நான் நிஜமா சொல்றேன் ஆதிரா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து மூவ் ஆன் ஆகுற குணம் உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் ருத்ரா. எனக்கு எல்லாத்தையும் விட நமக்குள்ள இருக்கிற இந்த நட்பு இன்னும் நீண்ட நாள் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா இருக்கும். அப்ப நாங்க வரோம். கண்டிப்பா எல்லாரும் வரணும். ருத்ரா, நீங்க கண்டிப்பா வரணும். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க தம்பி. ருத்ரா, நான் முதல்ல ஆதிரா வந்த உடனே திரும்ப பிரச்சனையோட தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை, அந்த மாதிரி எதுவும் இல்ல. உண்மையிலேயே ஆதிரா ரொம்ப கிரேட் அண்ணி. சிவா வந்ததும் அவன்கிட்ட சொல்லிடுங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நானும் அவனும் போயிட்டு வந்துடுறோம். சரி ருத்ரா. அனிதா, நீ தப்பிச்ச. உன்னதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சேன் தெரியுமா? நானும் அப்படிதான் அத்தை நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு தலையே சுத்திடுச்சு. நல்ல வேலை அப்படி எதுவுமே இல்ல. சக்தி, இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலமா. ருத்ராமா சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் தூங்கி எழுந்தா எல்லாம் மறந்து போயிடுமா. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நான் உன்னை நம்புற மாதிரி அவங்களும் உன்னை நம்புவாங்க. காலையில போய் அவங்கள பார்த்து பேசி புரிய வச்சிடலாம். இல்லம்மா, அவங்க அங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நானும் அங்க போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க ஏதோ கோவத்துல சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் நீ மனசுல நினைச்சிட்டு இருக்க? அவசரத்துல எடுக்கிற முடிவு தப்பாதான் இருக்கும். இல்லம்மா, நான் நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவுதான். சக்தி, பொண்ணை பெத்தவங்க அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த கோவத்துல 1-2 வார்த்தை எல்லாரும் சொல்றதுதான். அதுக்காக இனிமே அங்க வேலைக்கே போக மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ ஒரு தப்பு பண்ணி அவங்க உன்னை திட்டி இருந்தா நானே உன்னை போக வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த முறை அவங்க கோவப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல சக்தி. ஊர் பூரா பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி கடைசி நேரத்துல அவங்க நினைச்ச மாதிரி நடக்காம போயிடுச்சு. எல்லாருக்கும் அவங்க தானே பதில் சொல்லணும். யாராச்சும் ஏதாச்சும் தப்பா பேசும்போது வேதனையாவும் அவமானமாவும் இருக்கும்ல. உனக்கு இந்த வயசுல இத பத்தியெல்லாம் பேசினா புரியாது. நாளைக்கு நீயும் ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு வரும்போதுதான் உனக்கு இதெல்லாம் புரியும் சக்தி. என்னால இத புரிஞ்சுக்க முடியுதுமா. அதனாலதான் நான் திரும்பி அந்த வீட்டுக்கு போகலன்னு சொல்றேன். என்னை திட்டினாலும் அடிச்சாலும் அது என்ன பெருசா பாதிக்காது. இதுக்கு முன்னாடி என்னை எவ்வளவோ வாட்டி பேசியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் பெருசா வருத்தப்பட்டதே இல்ல. அப்புறம் என்னடி? இல்லம்மா, ருத்ராமா எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நின்னாங்க. ஒரு தடவை கூட நான் அவங்கள அப்படி பார்த்ததே இல்ல. எப்பவும் சிங்கம் மாதிரி இருப்பாங்க. நடந்து போனா எதிரில வர ஆம்பளைங்க கூட கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ருத்ராமா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு அம்மா மனசுல பதிவாயிடுச்சு. அதனால அவங்கள நேர்ல சந்திக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா.
ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் நான் கெட்டவளா தெரியறேன். நான் இப்படியே இருந்துட்டு போறேம்மா. உண்மையையும் பொய்யையும் ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. அதுக்கான நேரம் வரப்போ எல்லாருக்கும் தெரிய வரும். சக்தி, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுமா. உன் மனசு உன்னை ஏமாத்தாது. ஆமா, நீ ஒரு கடையில வேலை பார்த்தியே, அந்த ஐயா கிட்டே மறுபடியும் வேலைக்கு போறியா? இல்லம்மா, அவங்களும் ருத்ராமாவும் 2 பேரும் ஒண்ணுதான். அங்க போனாலும் எனக்கு மன கஷ்டம்தான் வரும். அப்போ வேற என்னதான் பண்ணலான்னு இருக்க? அதான் எனக்கும் தெரியலம்மா. இப்போ வீட்ல திவ்யா அண்ணியும் இருக்காங்க. ரொம்ப வசதியா வளர்ந்தவங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்லா பாத்துக்கணும். ஆமா சக்தி, நீ சொல்றதும் சரிதான். அம்மா, வேற ஏதாச்சும் புது வேலைக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரிம்மா, காலையில பாத்துக்கலாம். நீ போய் தூங்கு. ம்? ம். சிவா வெளியே போயிருக்கான். திரும்ப வர்றதுக்குள்ள இந்த கிஃப்ட நாம எப்படியாவது வைக்கணும். இவ்ளோ நாள் எல்லாத்துக்கும் இடைஞ்சலாம் அந்த சக்தி இருந்தா. அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீடே அழகா இருக்கு. இனி நான் கொஞ்சம் கூட தாமதிக்காம சிவா கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன். இது மட்டும் சரியா 12 மணிக்கு நாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் நானும் சிவாவும் தினமும் டூயட் தான் பாடுவோம். நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ இது மட்டும் சரியா நடந்துடணும். இது எங்க வைக்கலாம்? சிவா எடுத்துட்டு வர எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இதுக்குள்ளதான் வைப்பான். அதனால நாமளும் இதுக்குள்ளே வச்சிடுவோம். ஐ லவ் யூ. ஷுஷு, ஃபைல் கீழே விழுந்தது சிவா பார்த்தா என்ன கொன்னுடுவான். என்ன இன்விடேஷன் இது? ஓபன் பண்ணுவோம். சிவா பெரியும் சக்தி பெரியும் போட்ட இன்விடேஷன். இது யார் அடிச்சது? இது எப்படி சிவா ரூமுக்கு வந்துச்சு? அத்தை, 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 வெளியே வாங்க. ஓ, ஒரு தென்றல் புயலாகி வருமே. மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா. அத்தை, என்னாச்சு? அத்தை, இதுக்கு மேல என்னால சும்மாவே இருக்க முடியாது. எல்லாமே எல்லை மீறி போயிட்டு இருக்கு. எல்லாமே எல்லை மீறி நடந்துட்டு இருக்கு. இத பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இதுல அப்படி என்ன இருக்கு? நீங்களே பாருங்க. இதை என் வாயால கூட சொல்ல அசிங்கமா இருக்கு. அசிங்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு இதுல? இது என்ன கல்யாண பத்திரிகையில சிவசக்தி பேர் இருக்கு? ஓ, நம்ம பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணா இவன் பத்திரிகையில அடிச்சு கல்யாணம் பண்ண போறான் போல இருக்கே. எங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற எரிச்சலை கிளப்பிட்டு இருக்கீங்க.
இருங்கம்மா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன அத்தை இதெல்லாம்? யாரு பண்ண வேலை இது? இந்த இன்விடேஷன் சிவா ரூம்ல எப்படி வந்துச்சு? சிவாவுக்கும் சக்திக்கும் இடையில ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா என்னோட கதையை முடிச்சிருவாளே. நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிப்போம். இது இது எனக்கே ஷாக்கா இருக்கு மருமகளே. நீங்க மட்டும்தான் அத்தை என்ன மருமகளேன்னு கூப்பிடுறீங்க. நானும் அப்படியே கூப்பிடுறேன். அந்த சிவா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐயோ அனிதா, அவனுக்கு இத பத்தியெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அந்த சக்தி இருக்கால, அவதான் ஏதாவது பண்ணி வச்சிருப்பா. நீ எதுக்கு தேவையில்லாம சிவா மேல கோவப்படுற? சிவாவை திட்டாம அவன் ரூம்ல அவன் கபோர்ட்ல இது எப்படி இருந்தது? ஏதோ அவனுக்குள்ள இருக்காத்த. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நேத்து கூட சிவா என்கிட்ட நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தான். இல்ல அத்த, இத நான் சும்மாவே விட போறதில்ல. இப்பவே போய் நான் மம்மி கிட்ட சொல்ல போறேன். ஐயோ அனிதா, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு ருத்ரா கிட்ட பேசுற? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. திரும்பவும் ஒரு பிரச்சனை வந்தா ருத்ரா மனசு வேதனைப்படும். அனிதா, பேசாம சிவா கிட்டே இதை கேட்டுற வேண்டியதானே? உன் டவுட் கிளியர் ஆயிடும்ல. என்னங்க? கரெக்ட் தான் மாமா. சிவா வரட்டும், நான் அவன் கிட்டே கேட்டேன். வரட்டும். அனிதா, இத பத்தி பேசி பிரச்சனை பண்ண வேணாம். இத இப்படியே விட்டுறலாமே. நீங்க சும்மா இருங்க அத்தை. நான் கேட்காம இதை விட போறதில்ல. உங்களுக்கு என்னோட கோபம் புரியுதா இல்லையா? அனிதா, எனக்கு புரியுது. சிவா. அனிதா, என்ன இது? என்ன கண்ணு போச்சா? பார்த்தா தெரியல. இன்விடேஷன் கார்டு. அது தெரியுது. இதுல எப்படி உன்னோட பேரும் அந்த சக்தியோட பேரும் வந்துச்சு? சொல்லு சிவா, எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். என்ன சிவா நினைச்சிட்டு இருக்க? அவ நம்ம வீட்டு வேலைக்காரி. அவ பேரோட உன் பேரு எப்படி வந்துச்சு? இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? என்னது தேவையில்லாம கத்தி பேசிட்டு இருக்கேனா? என்னோட பேரு வர வேண்டிய இடத்துல அந்த வேலைக்காரியோட பேரு இருக்கும். நான் அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? இங்க பாரு, அன்னைக்கு இன்விடேஷன் அடிக்க வந்தவன் திவ்யா ஆகாஷுக்கு பதிலா எங்க 2 பேரோட பேரை மாத்தி அடிச்சிட்டான். தப்பா அடிச்சது எப்படி கரெக்டா மேட்ச் ஆகும்? அவன் பண்ணதுக்கு என்ன கேக்குற? அனிதா, அனிதா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சிவாவுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. என்ன அத்தை சம்பந்தம் இல்ல? சிவா, இது எப்படி உன்னோட கபோர்ட்ல பத்திரமா இருந்துச்சு? தூக்கி போடக்கூடாதுன்னு ரூம்ல வச்சிருந்தேன். அப்போ இத தூக்கி போட உனக்கு மனசு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருக்கிறத உண்மையாக்க ட்ரை பண்றேன், அதானே? அனிதா, என்ன கோவப்படுத்தி பார்க்காத. நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். உண்மைய சொன்னா உனக்கு கோவம் வரதா செய்யும். எப்பவும் நீயா ஒன்னு புரிஞ்சுட்டு பேசாத. நான் நடந்தது சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? சொல்லு. சக்தி தானே இந்த மாதிரி பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தா. லூசா நீ? எதுக்கு இதுக்குள்ள இப்ப சக்தி இழுக்கிற? சக்திக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. உனக்கு இதுக்கு மேலேயும் சந்தேகமா இருந்தா நீ ஒருத்தன் கிட்ட இன்விடேஷன் அடிக்க கொடுத்தியே, அவன்கிட்டயே போய் கேளு. மருமகளே, அவன் தான் இவ்வளவு சொல்றான்ல, சண்டை போடாம விட்டுரு. அத்தை, என்னால இதை ஏத்துக்க முடியல. தலையில இருந்து கால் வரைக்கும் எனக்கு கோவம் வருது. அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. அதை தூக்கி போட்டு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. இது சுத்தமா நல்லா இல்ல சிவா. ஏதாச்சும் ரூட் மாதிரி தப்பா போற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் அமைதியாவே இருக்க மாட்டேன். அது சரி, நீ எதுக்கு என் ரூமுக்கு போன? ஏன் நான் ஒரு ரூமுக்கு போக கூடாதா? வரக்கூடாது. என் பெர்மிஷன் இல்லாம நீ என் ரூம்குள்ள போனதே தப்பு. இதுல என்ன கேள்வி கேட்கிற? நானும் எவ்வளவு தடவை சொல்லுவேன் அது யதார்த்தமா நடந்ததுன்னு. ஓ, அப்போ இது வேஸ்ட் அப்படிதானே? பிரியா, தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அத்தை, பத்த வைங்க.
பத்த வைங்க. வாங்க. இதுக்கு முன்னாடி ருத்ரா மேடம் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களா? ஆமா சார், ஆனா இப்ப நின்னுட்டேன். சாரி, நீங்க வேற இடம் பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? போற எல்லா இடத்துலயும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட ரெஸ்யூம்ல நீங்க கொடுக்குற வேலைக்கான தகுதி இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. ரெஸ்யூம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன் மேல இருக்கிற பிளாக் மார்க் தான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. எம்எல்ஏயா? என்ன பிளாக் மார்க் சார்? காலையில நியூஸ் பேப்பர் பாக்குறது இல்லையா? பாருங்க. சார், இது ஃபேக் சார். என்னை பத்தி யாரோ தப்பா நியூஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர்ல இருக்கிறது தான் எல்லாரும் நம்புவாங்க. இங்க இல்ல, இன்னும் 100 கம்பெனி போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. வெளியில போங்க. மா, சாப்பாடு எடுத்துட்டு வாமா, பசிக்குது. மா, எங்க போனாங்க? சக்தி, சக்தி, எங்க போனாங்க? அத்தை கடைக்கு போயிருக்காங்க, சக்தி வெளியில போயிருக்கு. 2 பேரும் வர லேட் ஆகும். இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். நான் உங்ககிட்ட இப்ப ஏதாவது கேட்டேனா? இப்பதானே பசிக்குதுன்னு சொன்னீங்க, அதான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுவும் வேணாம், எடுத்துட்டு போ. ஏன், நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? ரொம்ப தான் சீன் போடுறீங்க. புடிங்க. ஏய், ஒழுங்கா எடுத்துட்டு போயிடுன்னு சொல்றேன்ல. முடியாது, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷம் தான் கொடு, குடிச்சிட்டு சாகுறேன். இப்ப எதுக்கு சாப்பாடு தட்டி விட்டீங்க? ஏன் மேல கோவம்னா என்ன அடிங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கீழே தள்ளி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உன் மேல கோவமா? வர ஆத்திரத்துக்கு எல்லாம் உன்னால வந்தது. அவ்வளவு தூரம் காலில் விழாத குறையா கெஞ்சினே. இது வேணாம், என்னை விட்டுருன்னு. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணனா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தானே இருந்தேன். காதல், கன்றாவி, கல்யாணம், அது இதுன்னு என் வாழ்க்கை எப்படி நாசமாக்கிட்டியடி. அப்படி என்ன உங்க வாழ்க்கை நாசமாயிடுச்சு? பொண்ணு நானே தைரியமா இருக்கேன், நீங்க எதுக்கு எடுத்தாலும் பயந்து பயந்து சாகுறீங்க. ஆமா, பயம்தான். உன்ன மாதிரி என்கிட்ட ஒன்னும் வசதி இல்ல. என்ன நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கா. இவங்களை எல்லாம் நான் தான் பாத்துக்கணும். ஏன் ருத்ராத்த கம்பெனி இல்லனா வேற எந்த கம்பெனிலயும் வேலை கிடைக்காதா? நீங்க படிச்சதுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். அப்படியே தூக்கி கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. ஏன்னா உன்னால எனக்கு அந்த அளவுக்கு நல்ல பேர் இருக்குல்ல.
இங்க பாரு, உங்க வீட்டாளுங்க பண்ண லட்சணத்தை. பண மோசடி வழக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ பண்ண காரியத்துக்கு எனக்கு கிடைச்ச பரிசு. ஒவ்வொரு கம்பெனியா போய் போய் அசிங்கப்பட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன். பெருசா பேச வந்துட்டான். செத்தா சாவடின்னு ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு போயிருக்கணும். நான் பண்ணதான் தப்பு. ச்சே, ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட கூட முடியல. இவ எதுக்கு இப்ப நமக்கு போன் பண்றா? இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. என்னடி இப்போ எதுக்கு போன் பண்ற? அதான் யாரு வேண்டான்னு அந்த பிச்சைக்காரன் கூட ஓடி போயிட்டல்ல, இப்ப என்ன வந்துச்சு? என்ன காசு இல்லையா? இல்ல சோத்துக்கே வழி இல்லையா? அப்படி இல்லைனா 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போய் பிச்சை எடுங்க. அதுவும் முடியலையா, எங்கேயாவது கிணத்துல விழுந்து சாவுங்க. உன்னை நாங்க எல்லாருமே வெறுத்துட்டோம். நீ என் புள்ளையே இல்லைன்னு தலை முழுகிட்ட. அம்மா அப்பான்னு திரும்பவும் நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. மா, கொஞ்சம் நிப்பாட்றியா? நான் ஒன்னும் உன் உதவி எதிர்பார்த்து போன் பண்ணல. யாருக்கு யாரடி அம்மா? என்னை இன்னொரு வாட்டி அம்மான்னு கூப்பிட்ட மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோ. சரிடி இந்து. என்னது? என்ன சொன்ன? டியா? பேர் சொன்னது மட்டும் இல்லாம பெத்த அம்மாவே டீன்னு சொல்றியா? மரியாதை கொடுக்கற மாதிரியா நடந்துக்கிட்டீங்க. முதல்ல அப்போ உன் பொண்ணா இருக்கும்போது உனக்கு பயந்துகிட்டு இருந்தேன். இப்ப அருணோட பொண்டாட்டி. சீ, இத சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? ஏய், உன்னை விட சீ ஒண்ணும் இல்ல. என்ன என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கான்னு உன்னால நியூஸ் கொடுக்க முடியல. பணத்தை திருடி இருக்கான்னு தப்பா அசிங்கப்படுத்தி நியூஸ் கொடுத்திருக்க. இவ்ளோ சீப்பாவா இருப்ப? உன்னெல்லாம் என் அம்மான்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம இதோட விட்டோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஹலோ, என் புருஷனுக்கு வேலை இல்லைன்னா என்ன? நான் வேலைக்கு போறேன். அவனை எல்லாம் நம்பி போனா நீ தாண்டி வேலைக்கு போகணும். வீட்ல உட்காந்து ஓசி சோறு திங்கறத விட உழைச்சு சாப்பிடுறது எவ்வளோ பெருமை. நான் மட்டும் இல்ல, அவருக்கும் உங்க கம்பெனியை விட நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்க என்னால முடியும். நாங்க நல்லா இருக்க கூடாது, வளர கூடாதுன்னு நினைக்கிற உங்க முன்னாடி நாங்க சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறோமா இல்லையான்னு மட்டும் பாரு. நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானிவ இவ என்கிட்டே சவால் விடுறாளா? என்னை பத்தி இன்னும் அவளுக்கு முழுசா தெரியல. அப்படி என்ன வேலைக்கு போய் அறுத்து தள்ளிடுறான்னு நானும் பாக்குறேன். திவ்யா, உனக்கு எதுக்குமா இந்த வேலையெல்லாம்? நீ விடு, நானே கழுவிக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்கு அத்தை, நானே கழுவி முடிச்சிடுறேன். நீ எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. நீ கஷ்டப்படுறத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. அத்தை, கஷ்டம்னு நினைச்சாதான் அது கஷ்டமா தெரியும். எனக்கு இது கஷ்டமாவே தெரியல. நீ இருமா, நான் போய் பார்க்கறேன். உள்ள கூப்பிடுவீங்களா இல்ல அப்படியே அனுப்பிடுவீங்களா? ஐயோ, உங்களை பார்த்ததும் அப்படியே நின்னுட்டேன் சார். உள்ள வாங்க. திவ்யா, திவ்யா, இங்க வந்து பாரேன் யார் வந்திருக்காங்கன்னு. இதோ வரேன் அத்தை. யார் அத்தை? அங்க பாருமா. அப்பா, அப்பா. என்ன
என்னம்மா சந்தோஷமா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சக்தி, அத்தை எல்லாரும் என்ன அன்பா நடத்துறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் வழக்கம் போலதாம்மா. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம்னா உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த பாரு, அதுதான். எனக்கு உன்னோட சந்தோஷம் தாமா இந்த அப்பாவோட சந்தோஷம். இந்தாங்க சார். என்ன வெறும் தண்ணி மட்டும் தானா? முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லையாமா? ஐயோ, நீங்க எங்க வீட்ல எல்லாம் சாப்பிடுவீங்களா சார்? முதல்ல நீங்க என்ன சாருன்னு கூப்பிடுறத விட்டுட்டு என்ன சம்மந்தின்னு கூப்பிடுங்க. அப்பா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே என் கையால சமைச்சு எடுத்துட்டு வரேன். உன் கையால எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தாமா. சாப்பாடு விஷயத்துல இந்த அப்பாவுக்கு எந்த கண்டிஷனும் இல்ல. 5 minutes பா. மன்னிச்சிருங்க சம்பந்தி, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை. என் பொண்ணுக்கு நல்லது நடக்க போகுது, அது உங்க பையன் மூலமா நடந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. சரி, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. என்னம்மா திவ்யா, புது தட்டு மேல இருந்துச்சு, அதுல போட்டு கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு சம்பந்தி அதெல்லாம்? நான் என்ன ஆகாயத்துல இருந்தா வந்திருக்கேன்? நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான். என் பொண்ணையே உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க சாப்பிடுற தட்டுல நான் சாப்பிட மாட்டேனா? குடுமா. என்னப்பா, நல்லா இல்லையா? அது இல்லம்மா, நம்ம வீட்ல ஒரு நாள் கூட நீ கிச்சன் பக்கம் போனதே இல்ல. இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு சமைச்சிருக்கியே, இத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. எப்படியும் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தானே சமைக்கணும். அதான் சோஷியல் மீடியா பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். நீங்க சாப்பிடுங்கப்பா. ஆஹா, என்ன டேஸ்ட்மா. அப்பா, இன்னும் கொஞ்சம். போதுமா, நல்ல டேஸ்ட், அசத்திட்ட. இந்தாங்கப்பா. சிவாவும் சந்தோஷம் பசங்க, அவங்கள பத்தி பெருசா எனக்கு எந்த கவலையும் இருந்ததில்ல. உன்னோட எதிர்காலம் எப்படி அமைய போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப அந்த கவலை சுத்தமா இல்ல. நீ சந்தோஷமா தான் இருப்ப. நீ சந்தோஷமா இருடா. நானும் உனக்கு கொடுக்க காசு எதுவும் கொண்டுட்டு வரல. காசு கேட்டா உன் அம்மா கிட்ட ஏன் எதுக்குன்னு பதில் சொல்லணும். நீ என் மோதிரத்தை வச்சுக்கோமா. என்ன கேட்டா நான் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிறேன். அப்பா, இதெல்லாம் வேண்டாம்ப்பா. வச்சுக்கோமா. நீ கவலைப்படாதம்மா. இனி உன்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன். எது வந்தாலும் என்ன ஆனாலும் உன் அப்பா உன் கூடவே இருப்பேன். சரியா? சரிங்கப்பா. சரிங்க சம்பந்தியம்மா. என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்க. கொஞ்சம் பிடிவாதக்காரி. அவ மனசுல எதுவும் வச்சுக்காம அப்படியே பேசிடுவா.
மத்தபடிலாம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டா. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணுமா சம்மந்தி? திவ்யா எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் அங்கதான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். சரிங்க சம்பந்தி, நான் வரேன். சரிங்க, வரமா? சரிங்கப்பா. என்ன திவ்யா, என்னாச்சு? அத்தை, கிச்சடியில உப்பு அதிகமா இருக்கு, வாயிலே வைக்க முடியல. எப்படி இத அப்பா சாப்பிட்டுட்டு போனாருன்னு எனக்கே தெரியல. இதுல நல்லா வேற இருக்குன்னு சொன்னாரு. இதுதாம்மா பெத்த பாசம். எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டியோ இல்ல அம்மாவோ கொஞ்சம் சுமாரா சமைச்சா கூட நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே பெத்த பொண்ணு சமைச்சு கொடுத்தா எப்படி இருந்தாலும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. பெத்தவங்களால மட்டும்தான் சுயநலம் இல்லாம பாசத்தை காட்ட முடியும். உங்க அப்பா எவ்வளவு பெரிய மனுஷன். நாம எல்லாரும் சமந்தாங்கிறத நேரடியா சொல்லாம நம்ம வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு மறைமுகமா சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாரும் உங்க அப்பாவை எதுக்கும் லாயக்கு இல்லாதவன், எந்த வேலைக்கும் போறதில்லைன்னு தப்பா பேசியிருக்காங்களே தவிர அவருக்குள்ள இருக்கிற வெள்ள மனச யாரும் பார்க்கல. அவர் முதல் போட்ட தொழில வேணா தோத்திருக்கலாம், ஆனா பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம்னு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து ஒரு அப்பாவா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாரு. இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? அத்தை வர சக்தியை வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. சக்தி எந்த தப்பும் பண்ணலன்னு அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சக்தி அடுத்து என்ன பண்ண போறா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. எப்படியா சக்தியை பார்த்து பேசி உன் மேலைக்கு எந்த தப்பும் இல்லை, நான் உன்னை நம்புறேன்னு சொல்லணும். அவ்வளோதான். ஆறுமுகம் வர இன்னைக்கு வேலைக்கு வரல. அவசரமா டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படி கொடுக்கறது? முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கணும். நம்ம கம்பெனிக்கு தான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? சார், யாருமா நீங்க? என்னோட பேர் சக்தி. வெளியில வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு இருந்துச்சு, அதான் இங்க ஏதாச்சும் வேலை இருக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். ஆஹா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி தானா வந்து இந்த பொண்ணு நிக்குது. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆர்டரையும் இந்த பொண்ணு வச்சு டெலிவரி பண்ணிட வேண்டியதுதான். எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் சார். எல்லாரும் வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கோம். நீங்க ஏதாச்சும் வேலை போட்டு கொடுங்க சார். வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் சார். வேலை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையம்மா. உனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியுமா? தெரியுங்க. அப்போ உனக்கு வேலை கன்ஃபார்ம். நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ஆமாமா, இப்பவே வேலையில ஜாயின் பண்ணிடலாம். இந்த செகண்ட்ல இருந்து உனக்கு வேலை இருக்கு. நான் ஒரு ஷாப் சொல்றேன், அங்க போனா உனக்கு ஒரு பார்சல் கொடுப்பாங்க. அத வாங்கிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. அடுத்தத நான் சொல்றேன். என்ன வேலைன்னு சொல்லவே இல்லையே சார். டெலிவரி பண்ற வேலைமா. இந்த வேலையை பத்தின முழு விஷயத்தையும் உனக்கு இன்னொரு நாள் சொல்றேன். எடுத்த ஆர்டரை கரெக்ட் டைம்க்கு டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ண வேண்டிய அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் ஆபீஸ்ல வாங்கிட்டு டெலிவரி பண்ணிடுமா? சரிங்க சார். நல்லதுமா. ஐயோ செல்லம், என் தங்கத்துக்கு அடிபட்டுருச்சே. உன் வாயை கூட உடச்சு போட்டானே. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? சாரிங்க, தப்பு என்னோடது தான். நான் தான் பார்க்காம உங்களை அடிச்சிட்டேன். கார்ல வந்தா பெரிய ஆள் நினைப்பா. ரோட்டை பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? ஐயோ பாருங்க,
என் மகாலட்சுமிக்கு கண்ணே போயிருச்சு. சொல்லு கோச்சுக்காதரா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆ? இங்க பாருங்க, ஒழுங்கா பணம் கொடுங்க. பணமா? எதுக்கு? எதுக்கா? என் மகாலட்சுமி அடிச்சு சேதாரம் பண்ணிட்டு எதுக்கு நான் கேக்குறீங்க? எங்க நான் எங்க இடிச்சேன்? நீங்க தான் ஏமால மோத வந்தீங்க. நான் ஓரமா போனேன். நீங்களே வந்து விழுந்துட்டு என்கிட்ட காசு கேக்குறீங்க. ஹலோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களால தான் நான் விழுந்தேன். ஒழுங்கா பணம் கொடுக்க போறீங்களா இல்லையா? இதுக்கு செலவு பண்ண எவ்வளவு ஆகும் தெரியுமா? எவ்வளோன்னு சொல்லுங்க, தரேன். 2000 ரூபாய் ஆகும். இந்த ஹெட்லைட்டுக்கு 2000மா? இது என்ன சாதாரண பைக்குன்னு நினைச்சீங்களா? என் பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா பணத்தை கொடுத்துருங்க. இரியா, கொடுக்குறேன். கவலைப்படாத மகாலட்சுமி, உன்னை நான் சரி பண்ணிடுறேன். காசு இல்ல, டெபிட் கார்டு தான் இருக்கு. ஏதாவது கடையில ஸ்வைப் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேற என்னதான் உனக்கு தெரியும்? எனக்கு காசு வேணும். சரி இரு, போன்ல அனுப்புற நம்பர் சொல்லு. இந்த போனுக்கு அனுப்ப முடியுமா? யோ, பைக் வாங்க தெரியுதுல, ஒரு நல்ல போன் வாங்க மாட்டேன்? இந்த போனுக்கு என்ன குறைச்சல? இது நல்ல போன் தான். நீங்க கூட தான் கார் வச்சிருக்கீங்க, பர்ஸ்ல பணம் கூட வச்சுக்க தெரியல. யோ, என்கிட்ட இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காசை கொடுத்துட்டு மறு வேலையை பாருங்க. அதான் இல்லைன்னு சொல்றல, புரிஞ்சுக்கயா ப்ளீஸ். அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு பணம் வேணும். காசை கொடுத்தாதான் நீங்க நகர முடியும். இந்தாங்க பணம். யார் சார்? உங்க சம்சாரமா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல சார், உங்க ஒய்ஃபான்னு கேட்டேன். அப்படியே வச்சுக்கலாம். அப்ப நான் வரேன் சார். என்ன சார் அவன் உங்க ஒய்ஃபான்னு கேக்குறான், நீங்களும் அப்படியே வச்சுக்கோன்னு சொல்றீங்க? நான் பணத்தை தான் வச்சுக்க சொன்னேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல. நான் என்ன பண்ண முடியும்? சரி, நீ ஏன் வீட்டுக்கு வரல? இல்ல சார், இனி நான் வரவே மாட்டேன். ருத்ராமாவை அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் என்னால அங்க வர முடியாது. நீ கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் சக்தி. அத்தை கிட்ட நான் பேசுறேன், நீ கூட வா. வா. ஐயோ சார், வேண்டாம் சார். ஒவ்வொரு வாட்டியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. நீங்க சமாதானம் பண்ணி என்னை அங்க சேர்த்து வைக்கிறீங்க, திரும்ப அடுத்து ஒரு பிரச்சனை வருது. ஒவ்வொரு வாட்டியும் ருத்ரா அம்மா தான் பாதிக்கப்படுறாங்க. தாலி பிரச்சனையிலையும் அம்மா தான் பாதிக்கப்பட்டாங்க. இனி அவங்க என்னைக்கும் எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது. என்னை இப்படியே விட்டுருங்க சார். அப்போ எங்க வேலைக்கு போற? ஆல் இன் ஆல் சர்வீஸ் சென்டர்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன். சாப்பாடு யாராச்சும் ஆர்டர் பண்ணா நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். இப்பவே லேட் ஆயிடுச்சு சார், நான் வரேன். சக்தி, பணத்தை உனக்கு எப்படி தரது? அப்போ அடுத்த தடவை பார்க்கும்போது தரவா? மேடம், நம்ம நியூ பிசினஸோட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அப்புறம் மேடம், நம்ம புதுசா ஓபன் பண்ண போற கார் ஷோரூமுக்கு ஆக்ட்ரஸ் நட்சத்திராவை புக் பண்ண சொல்லியிருந்தீங்க. அவங்களையும் புக் பண்ணிட்டேன். அவங்க இப்ப துபாயில இருக்காங்களாம். ஓப்பனிங் அன்னைக்கு காலையில அவங்க வந்துருவாங்களாம். வேணாம், அவங்க துபாயிலே இருக்கட்டும். என்ன மேடம், நான் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேனே. நான் வேற ஒருத்தர் சீஃப் கெஸ்டா புக் பண்ணிட்டேன். யார் மேடம்?
எல்லா ப்ரோக்ராமையும் நான் தானே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்றேன். இதை பத்தி நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தோணுச்சு. இன்விடேஷன் பார்க்கலையா? இல்லையே மேடம். ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ருத்ரா மேடமா? ஆமா, எனக்கு சம்மந்தியாக வேண்டியவங்க. அதான் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சே மேடம். அதுக்காக தான் கார் ஷோரூம் ஓப்பனிங்க்கு இன்வைட் பண்ணேன். ஒரு சிங்கம் நரி கதை ஒன்று புதுசா சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க மேடம். காட்டுக்கே ராஜாவா இருக்கிற சிங்கம் காட்டுல இருக்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருந்துச்சாம். அதோட ஆட்சியில காடே செழிப்பா இருந்துச்சாம். சிங்கத்தோட ஆட்சி நரிக்கு பிடிச்சு போக சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டு பொண்ண கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிங்கம் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி பொண்ணு ஆசைப்பட்ட பையன் கூட அந்த சிங்கம் கல்யாணம் பண்ணி வச்சிடுச்சு. அதனால பாதிக்கப்பட்ட நரி சும்மா இருக்குமா? அதோட தந்திரத்தை பயன்படுத்தி அந்த சிங்கத்தை அழிக்க போகுது. இப்ப உனக்கு இதுல யாரு சிங்கம் யாரு நரின்னு புரிஞ்சிருக்குமே? புரியுது மேடம். எதிரிய எப்பவுமே எதிர்த்து நின்னு அழிக்க கூடாது. நம்ம எதிரின்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அழிச்சிடணும். எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு 2 கண்ணும் போகணும். நான் பட்டு அசிங்கத்தை விட அவ 100 மடங்கு அதிகமா அசிங்கப்பட்டு நிக்கணும். நான் அவளை அசிங்கப்பட்டு நிக்க வைப்பேன். இனி அவ வாழ்க்கையில ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு நான் விளையாட போறேன். என்ன ஆறுமுகம், நம்ம கடைக்கு பெருசா ஆர்டர் வர மாட்டேங்குது. என் பொண்டாட்டி வேற வாரத்துக்கு 2 புது புடவை வேணும்னு கேக்குறா. அவளுக்காகவே ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா 20 ஆர்டர் எடுக்கணும். ஐயா, பேசாம இந்த கடையை மூடிட்டு ஒரு மளிகை கடை போட்டு உட்காந்துடலாமா? அட போடா, எதுவா இருந்தாலும் ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க. காலையில காஃபி குடிச்சு காய்கறி வாங்குறதுல இருந்து நைட்டு கட்டிங் போட்டு தூங்குற வரைக்கும் ஆன்லைன்லயே ஆர்டர் கொடுத்துறாங்க. வாமா சக்தி, காலையில இருந்து டெலிவரி பண்ற போல இருக்கு. ஆமாங்க, காலையில தான் அதிகமா ஆர்டர் பண்றாங்க. என்ன சக்தி, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? உனக்கு செட் ஆயிருச்சா இல்ல கஷ்டமா இருக்குதா? இதை விட கஷ்டமான வேலைலாம் செய்வேன், அதனால இது ஒன்றும் பெரிய கஷ்டமாவே தெரியல. இல்லம்மா, இது ஃபுட் ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்ற இடம். எங்க ஐயாவும் தனியா ஒரு ஆப் ரெடி பண்ணி இந்த லோக்கல்ல மட்டும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. பரவாயில்லங்க, நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். இந்த கடைக்கு நீ முதலாளியா நான் முதலாளியா? நீங்க தான். அப்புறம் நீ என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? எப்படியும் நீங்க தான் இதெல்லாம் கேட்க போறீங்க, அதனாலதான் நானே கேக்குறேன். நான் ஏன்டா அதெல்லாம் கேட்க போறேன்? அந்த பொண்ணு முகத்தை பாருடா. அதிர்ஷ்டலட்சுமிக்கு ஆஃபர் விட்ட மாதிரி இருக்கு. இப்படி ஒரு பொண்ணு டெலிவரி பண்ண போனா மொத்த ஆர்டரும் நமக்கு தான் வந்து சேரும். லோக்கல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ணி வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போவோம். அதுக்கு இல்லைங்க ஐயா, பொம்பளை புள்ள அது எப்படி டெலிவரி பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அடப்பட பைத்தியக்காரா, இப்பெல்லாம் பொண்ணுங்க ஃபிளைட்டே ஓடுது, இன்னும் பொண்ணுங்களை பத்தி கீழே இறக்கி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப நீங்க பெண்களுக்காக பேசுறீங்களா இல்ல உங்க கடையை டெவலப் பண்றதுக்காக பேசுறீங்களா? 2க்கும் தாண்டா. சக்தி, நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் உனக்கு இவ்வளவு தானே சம்பளம் கிடையாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். எவ்வளவு ஆர்டர் எடுக்கிறியோ அந்த எல்லா காசும் உனக்கு தான் வந்து சேரும். நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணணும். சரிங்க. ஆனா ஒண்ணு, லீவ் போடக்கூடாது. அப்படி லீவ் போடுற மாதிரி இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லங்க, நான் லீவ்லாம் ஒன்றும் போட மாட்டேன். நான் உண்மையதாமா சொன்னேன். கஷ்டப்படுற குடும்பம்னு நீ சொன்ன. நீ 4 காசு சம்பாதிச்சா உன் குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஆமாங்க, நேத்து நான் வேலை கேட்டு வந்தப்ப உடனே வேலை கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி எல்லாம் எதுக்கு? நீ நல்லா இருந்தா போதும். நீ அந்த ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துட்டு போயிடு. விவரம் தான்.
சரி நான் வரேங்கய்யா. வாமா. கிஃப்ட் எடுத்துக்கிட்டியா சிவா? எடுத்துக்கிட்டேன். ஓகே. நாம லேட்டுன்னு நினைக்கிறேன் சிவா. இல்ல அத்தை, இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண டைம் இருக்கு. அப்படியா? நம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம் அத்தை. எப்படியும் நீங்க தானே சீஃப் கெஸ்ட். நீங்க இல்லாம ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? நம்ம மேல இருக்கிற கோவத்துக்கு ஆதிரா நம்மள சாதாரணமா இன்வைட் பண்ணாலே அது பெரிய விஷயம்தான். இவங்கள மாதிரி எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. சார் ஒரு நிமிஷம், உங்க இன்விடேஷன் கொடுங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வரல. ஆதிரா மேடமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் உள்ள போகணும்னு ஒன்றும் இல்லை. சாரி சார், இன்விடேஷன் இல்லாமல் நாங்கள் யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் சார். எங்கள் அத்தை யாருன்னு தெரியுமா? சார் யாரா வேணா இருக்கட்டும், ஒருவேளை அவங்க அம்பானியாவே இருந்தாலும் இன்விடேஷன் இல்லாமல் உள்ள விட மாட்டோம் சார். யார்கிட்ட பேசுன்னு தெரிஞ்சு பேசு. அத்தை தான் இங்கே சீஃப் கெஸ்டே. நீங்கள் என்ன சொன்னாலும் இன்விடேஷன் இல்லாமல் உள்ள விட மாட்டேன் சார். நீங்கள் கிளம்புங்க சார், பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. விடு சிவா, போய் இன்விடேஷன் எடுத்துட்டு வா. இந்தாங்க நீங்கள் கிட்ட இன்விடேஷன். இப்போ நாங்கள் உள்ளே போகலாம்ல? சார் இதை நீங்கள் முதலே பண்ணியிருக்கலாம்ல சார், பார்க்க மட்டும் டீசெண்டாக இருக்கீங்க. சார் உங்களோட QR கோடு ஸ்கேன் ஆகலை சார். ஹலோ, திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. சார் திரும்ப திரும்ப எத்தனை தடவை சார் செக் பண்ணுறது? எல்லாருக்கும் ஸ்கேன் ஆகுது, உங்களுக்கு மட்டும் ஸ்கேன் ஆகலையே? அதான் நானும் கேட்குறேன். எப்படி ஸ்கேன் ஆகாமல் போகும்? சார் இந்த இன்விடேஷனே ஃபேக் இன்விடேஷன். எங்கேயோ கடையில் கொடுத்து ஃபேக்காக அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எடுத்துகிட்டு போங்க சார். அம்மா வரும்போது இன்விடேஷன் எடுத்துகிட்டு வராத போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள்லாம் ஃப்ராடாக தான் இருப்பீங்கன்னு. ஹலோ, என்ன பேசுறீங்க? உங்கள் 2 பேர் மூஞ்சியை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுது. இத பாருங்க, இந்த இன்விடேஷனை எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்ததே ஆதிரா தான். இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னும் எவ்வளோ பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? எந்த இடத்துலையும் ஃபங்க்ஷன் நடந்துடக்கூடாது. உடனே துணியை வாடகை எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டு வந்துடுவீங்களே. ஏய், இன்னொரு வார்த்தை பேசுனேன் அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். யோ என்ன பண்ணுவ? யோ நான் இங்கே சும்மா செக்யூரிட்டியாக வேலைக்கு வரல, இதுக்கு முன்னாடி ஆர்மியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்கள் மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவேன். உங்களை பார்த்தா பணக்காரங்க மாதிரியே தெரியலையே. கையில் ஒரு தட்டு கொடுத்தா அசல் பிச்சைக்காரங்க மாதிரியே இருப்பீங்க. யார் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, பெரிய இடமா சின்ன இடமான்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி வந்துடுவீங்களே. வந்த இடத்துல அனாதை குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி பெரிய பணக்காரங்களை கையில் போட்டுக்கிட்டு அவங்க மொத்த காசையும் சுருட்டிடுவீங்களே. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கிறது எவ்வளோ மேலு. இதுல மினிக்கிட்டு சோக்கா ஒரு பொம்பளைய வேற கூட கூப்பிட்டு வந்திருக்க. ஏய் ஏய், என்னடா சொன்ன? ஐயோ சிவா, ஏய் ஏய் அவ்வளவுதான். ஏய் 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 வேண்டாம் சிவா. ஏய் குடியா. ஏய் சிவா, ஏய் எங்க அத்தை யாரு தெரியுமா? தெரியுமா உனக்கு? சிவா, தெரியுமாடா? சிவா. ஏய் அத்தை, அவ்வளவுதான் உனக்கு. சும்மா இருங்க. சிவா, சொன்னா கேளு. குடியா. சிவா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவ உங்களை பார்த்து தப்பா பேசுவான். எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என்ன சிவா, நாம ஆதிரா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்க ஏதாச்சும் நடந்தா ஆதிராவுக்கு தான் கெட்ட பேரு. நீ அமைதியா இரு.
இதுல இருந்தே தெரியல நீங்க எவ்வளவு லோக்கல்ன்ட்டு. சிவா, யோ பேசாம என்ன பண்ண சொல்ற? இங்க வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய மில்லியனர். உங்களுக்குலாம் எப்படி நடந்துக்கணும் தெரியாதே? யோ உங்களுக்குலாம் எதுக்கியா கோட்டு ஷூட்டு? உன்னால எப்படியா செக்யூரிட்டி வேலைக்கு எடுத்தாங்க? உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் விரட்டினால தான். இங்க பாருங்க, இன்விடேஷன்ல ஏதோ தப்பு இருக்கு. மாட்டிக்கிட்டோன்னா சமாளிக்க பார்க்காதீங்க. நீங்க உள்ள விடலனாலும் பரவாயில்ல, ஆதிராவை இங்க வர சொல்லுங்க. நாங்க இங்கேயே நின்னு பேசிட்டு போறோம். இவ்வளவு கேவலமான ஆளுங்களை பார்க்கறதுக்கு எங்க முதலாளியம்மா வரணுமா? கூப்பிட சொன்னா ஒழுங்கா கூப்பிடு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க யாருன்னு தெரியும். அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. முதல்ல வெளில போங்க. பண்றது கொஞ்சம் தெரியல. இங்க வாங்க. ஹலோ, முதல்ல வெளில அனுப்புங்க. யார் சார் நீங்க? சார் வெளில போங்க. டேய் சார் கேளுங்க. வெளில போங்க. வெளில போங்க சார். ப்ளீஸ் வெளில போங்க. வெளில போ. ஸ்டாப் இட். விடுங்க. என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்றாங்க மேடம். அவங்க கொண்டு வந்த இன்விடேஷன் கார்டு ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. ஃபேக்னு சொல்லி வெளியில போக சொன்னா போக மாட்டேங்கிறாங்க மேடம். கேட்டா நீங்க தான் அவங்க வீட்டுக்கு போய் இன்விடேஷன் வச்சதா சொல்றாங்க மேடம். இவங்க யாருன்னு தெரியுமா? ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர். இன்விடேஷன் பிரிண்டிங் மிஸ்டேக்ல ஏதோ 1-2 இப்படி ஆயிருக்கும். அதுக்காக இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவியா? ஷாப் ஓபன் பண்ண வந்த சீஃப் கெஸ்ட் இவங்க தான். மரியாதையா உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. ஆதிரா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு ஒரு அசிங்கம் ஏற்பட்டா அது எனக்கும் தான் அசிங்கம். உங்களை இன்வைட் பண்ணது நானு. உங்களுக்கான மரியாதையை நான் கொடுத்துதான் ஆகணும். செக்யூரிட்டி, அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ வேண்டாங்க, வேண்டாம். எப்ப நீ ருத்ராக்கு கலங்கத்தை ஏற்படுத்தினியோ இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை இல்ல. வெளியில போ. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் புள்ள குட்டிக்காரம்மா. இந்த வேலையை நம்பிதான் என் பொழப்பே ஓடுது. இந்த விஷயத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன். அம்மா இனிமே இந்த மாதிரி நடக்காது. என்னை விட்டுருங்கம்மா. ஆதிரா, அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. அவர் வேலையில சின்சியரா இருக்காரு. பரவாயில்ல, விட்டுடுங்க. குடும்பம்லாம் இருக்குன்னு சொல்றாரு. இவருக்கு இந்த வேலை போயிட்டா இவர் குடும்பம் தான் பாதிக்கும். என்ன ருத்ரா, நீ உன் வேலைக்காரிய மன்னிச்சு விட்டதால கல்யாணமே நின்னு போச்சு. அதே மாதிரி நான் இவனை மன்னிச்சு விட்டா வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு வந்து விடுவான். ஏய் வெளியில போ, வெளியில போன்னு சொல்றல. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. சார் நீங்களே என்னை மன்னிச்சிருங்க சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி ருத்ரா, நான் உள்ளே இருந்ததுனால உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. இல்லனா நானே வந்து உங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிருப்பேன். இதுக்கு எதுக்கு நீங்க சாரி எல்லாம் சொல்றீங்க? இல்ல என் மேலதான் தப்பு. நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேடம், நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓ, அதை மறந்துட்டேன். சரி வாங்க போலாம். நீங்க வாங்க 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 மேடம். ஆதிரா, ஆகாஷ் வரலையா? ஆமா ருத்ரா, நானும் எவ்வளவு வாட்டி கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா அவன் இங்க வர விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டான். அவனுக்கு திவ்யாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவளை மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். திரும்பவும் இந்த ஷோரூம் பார்த்தா கண்டிப்பா திவ்யா ஞாபகம் வரும்ன்றதுனால தான் இங்க வரலன்னு சொல்லிட்டான். ஒரு விதத்துல அவன் சொல்றதும் சரின்னு தோணுச்சு. அதனால நானும் வீட்லயே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். எங்களுக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, எனக்கே தெரியாம எல்லாம் நடந்துருச்சு. பரவாயில்ல விடு, நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். உன்னை சம்மந்தி ஆக்கணும்னு நினைச்சேன், அது நடக்காம போச்சு. இப்போ உன்னை என் ஃப்ரெண்ட் ஆக்க போறேன். ஏதோ ஒரு உறவு நமக்குள்ள இருந்தா அதுவே போதும் ருத்ரா. ஷாம் வாங்க. இந்தாங்க மேடம். எடுத்து கட் பண்ணு ருத்ரா. ஆதிரா நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து கட் பண்ணலாம். இல்ல ருத்ரா, இது நான் உனக்காக கொடுக்கிற மரியாதை. இதை நீ முழுசா ஏத்துக்கணும். கட் பண்ணு. சார், ஃபுட் ஆர்டர் பண்ணது நீங்க தானே?
இந்தாங்க. தேங்க்யூ. சிவா நீயாச்சும் வா சேர்ந்து கட் பண்ணலாம். வேணாம் அத்தை, நீங்களே கட் பண்ணுங்க. பண்ணுங்க. பண்ணு ருத்ரா. ஓகே. என்ன இது? இந்த அம்மா வந்ததுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை தான். இவங்க கடையை திறந்த நேரமே சரியில்லை. இந்த அம்மா ஒரு ராசி இல்லாதவங்கப்பா. எந்த காரியத்தை தொட்டாலும் விளங்காம தான் போகும். இது ஜவுளி கடையா இருந்தா பரவாயில்ல, சகுனம் பார்க்க வேணான்னு சொல்லலாம். இது கார் ஷோரூம் திறப்பு விழா. இப்படி அவசரக்கூடமா நடந்தா யார் கார் வாங்க வருவா? அந்த அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் நிக்கும் போதே தெரியலையா அந்த அம்மா ராசி எப்படி இருக்கும்னு? புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருந்தா தானே நல்லது நடக்கும். இந்த அம்மாவோட புருஷன் இருக்கானா இல்லையானே தெரியலையே. இவங்களை விட்டா வாய்க்கு வந்தபடிதான் பேசிட்டு இருப்பாங்க. திருந்தவே மாட்டாங்க. இந்த அம்மாவோட புருஷன் விட்டுட்டு போனதுமே தெரியலையா இந்த அம்மா ராசி இல்லாதவங்கன்னு? போத நிறுத்துறீங்களா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. கட் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு, அவ்வளவுதானே. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லையா? ஏதோ எதிர்பாராம நடந்துருச்சு, அத போய் இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் அவங்க பர்சனல் லைஃபோட கம்பேர் பண்ணி. எல்லாமே ராசி பலன் பார்த்து தான் பண்ணுவீங்களா நீங்களா? புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜா கூட அவரோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணும்போது கரண்ட் கட் ஆச்சு, அதை அவர் நெகட்டிவாவா எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கரண்ட் போனா திரும்ப கொண்டு வர முடியாதா? ஷாம், நீங்க போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. ஓகே, சீக்கிரம். பாத்தீங்களா, கரண்ட் வந்துருச்சு. அதுக்குள்ள என்னென்ன பேசிட்டீங்க? ருத்ரா, நீ வா, விளக்கேத்தி ஸ்டார்ட் பண்ணி வை. கொடுங்க. இல்ல, நான் தான் ரிப்பன் கட் பண்ணிட்டேனே, நீங்களே விளக்கேத்துங்க. அவங்க பேசினதுக்காக வருத்தப்படுறியா? நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரு என்ன சொன்னாலும் எனக்கு நீதான் முக்கியம். அவங்க பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. முதல்ல வா, நீ விளக்கு ஏத்து. ருத்ரா, நான் தான் உன்னை வர சொல்லியிருக்கேன், மத்தவங்க இல்ல. இல்ல இல்ல, நீங்களே விளக்கேத்துங்க. சரி. ஷாம், நீங்க போய் ருத்ராவுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. ஓகே மேடம். இல்ல அதிரா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க கிளம்பலாம். சிவா, கிளம்பலாமா? அட, என்னாச்சு அதுக்குள்ள கிளம்புற? ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காத. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இவ்வளவு தூரம் எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். என்னோட அழைப்பை ஏத்து இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சில விஷயங்கள் நடந்துருச்சு, அதுக்காக திரும்பவும் உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, சாரி எல்லாம் எதுக்கு? நானும் இது எல்லாத்தையும் மறந்துடுவேன். சரி, நாங்க வரோம். கிளம்பலாமா சிவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ருத்ரா. வரங்க.
சக்தி ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும். சரிங்க சார். சரி, நான் வரேன். செக்யூரிட்டி மேடம், ருத்ராவை நல்லாவே அவமானப்படுத்திட்ட. நீங்க சொல்லி கொடுத்தது தானே மேடம் பண்ண. ருத்ராவோட போட்டோ நீங்க காட்டாம இருந்திருந்தா அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது மேடம். பிரச்சனை நடக்கும்போது நீங்க அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த சிவா அடிப்பானதான் எனக்கு தெரியாது மேடம். இந்தாங்க மேடம். இந்தா மேடம், இவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு தெரியாது மேடம். இல்லைன்னா இன்னொரு 10 அடி சேர்த்து வாங்கியிருப்பேன். ரொம்ப நன்றி மேடம். சரி, வரேன் மேடம். அவன் டைரக்டா ருத்ராவை அசிங்கப்படுத்தினான். நீ கரெக்டான டைம்ல கரண்ட கட் பண்ணி இன்டைரக்டா ருத்ராவை அசிங்கப்படுத்திட்ட. இந்தாங்க மேம். இந்தா. ரொம்ப நன்றிங்க மேடம். மேடம், வந்தவங்க எல்லாரும் அந்த அம்மாவை பத்தி பேசினாலும் நம்ம ஷோரூம் திறப்பு விழா அன்னைக்கு இப்படி நடந்தது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என் ஷோரூம் நல்லா இருக்கணும்னு என் மேல இருக்கிற விசுவாசத்துல சொல்றாங்க. வேற யாரும் நம்ம ஷோரூமுக்கு வராம போனா நமக்கு தானே நஷ்டம் மேடம். நம்ம ஷோரூம் பத்தி பேசினா என்ன, கொஞ்ச நாள்ல அதை விட பெரிய நியூஸ் வந்தோன்னு நம்மள மறந்துட்டு போறாங்க. ருத்ராவை அசிங்கப்படுத்தி பேசின லேடிஸ்க்கெல்லாம் பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடு. சரிங்க மேடம். அவங்களும் பிரமாதமா பண்ணாங்க. அந்த ருத்ரா இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு போலி இன்விடேஷன் கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு வான்னு சொன்ன, அவளும் அதை நம்பி வரா. வந்தவளை வெறும் கையோட அனுப்பக்கூடாதுல்ல, அதான் அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டேன். சின்ன சின்ன விஷயங்களை வச்சே அந்த ருத்ராவை பெருசா பழி வாங்கிட்டீங்க மேடம். அவளை பெருசா ஏதாச்சும் பண்ணா வெறும் காயத்தோட முடிஞ்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணும்போதுதான் அது அவ மனசுல ஆழமா பதியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனோ அதை விட அவ அதிகமா கஷ்டப்படணும். உங்ககிட்ட பகைச்சுக்கிட்டா அவங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா மேடம்? அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் எல்லாரும் முன்னாடியும் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். ஒரு கட்டத்துல அவ வீட்டுல இருந்தே வெளியில வர முடியாம அவ அசிங்கப்பட்டு நிக்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்க மேடம், பண்ணிடலாம். இப்பவே இமீடியட்டா ருத்ராவை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆளை போடுங்க. அவ எங்க போறா, என்ன பண்றான்னு எல்லாமே எனக்கு தெரியணும். ருத்ரா பண்ற பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். சரிங்க மேடம், நான் பண்ணிடுறேன். ருத்ரா, உன்னை என் கையில கிடைச்ச பொம்மை மாதிரி எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சார், சார் எவ்வளோக்கு போடணும்? 1000க்கு போடுங்க. சார், கார்டா கேஷா? கார்டு. அண்ணா. திவ்யா, என்னம்மா இன்னும் தூங்கலையா? தூக்கமே வரலண்ணா. ஏன்? என் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகவே இல்லை. சரி, நீங்க படுத்துக்கோ. அப்போ நீ? நான் பாத்துக்கிறேன், வா நீ வந்து தூங்கு.
என்ன திவ்யா இது? இப்படி யூனிஃபார்மை போட்டுட்டு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்க? ஏன்ன இதுக்கு என்ன, இதுவும் ஒரு வேலை தானே. நீ கம்பெனில கோட் சூட் போட்டு ஏசில உட்காந்து வேலை பார்க்குற, நான் இங்க பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறேன். ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கு நீ இப்படி கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ இப்பவே என் கூட வா, நான் அத்தைகிட்டயும் அம்மா கிட்டயும் பேசுறேன். அம்மா கிட்டயா? எப்படி பேசுவீங்க? அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அருண் பேரை கெடுக்கிற மாதிரி நியூஸ் கொடுத்தது தானே நான் பார்த்தேன் திவ்யா. அதனாலதான் அருண் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரு வேலை கேட்டு போற எல்லா இடத்துலயும் நியூஸ் பேப்பரை காட்டி அசிங்கப்படுத்திருக்காங்க. அம்மா இவ்ளோ சீப்பா நடந்ததுனாலதான் நான் வேலைக்கு வந்தேன். அவங்க இப்படிதான் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? நம்ம வீட்டுல அத்தை ஏதாச்சும் சொன்னா அம்மாவால கூட மீற முடியாது. அத்தை உன்னை கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துப்பாங்க. என் கூட வா, அருணுக்கும் நம்ம கம்பெனிலே வேலை கொடுக்க சொல்றேன். வேண்டாண்ணே, நான் சக்தி கிட்ட வேலைக்கு சொல்லிருக்கேன். சக்தி பாத்துப்பா, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் இப்படிலாம் பேசுற? நீ சந்தோஷமா தான் இருக்கியா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அருண் ரொம்ப நல்லவரு. அந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. சக்தியும் என்ன உயிருக்கு உயிரா பாத்துக்கிறா. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு இப்படி சொல்றியா? சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எவ்வளவு வண்டி நின்னுட்டு இருக்குது பாரு. சாரி சார், இதோ இப்ப பாக்குறேன். சீக்கிரம் போமா. அண்ணே நீ கிளம்பு. இல்ல திவ்யா, உன்னை இப்படி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு தோணல. நீ என் கூட வா. நீ என்ன சொன்னாலும் எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் நான் வரப்போறது இல்ல. ஷாம், மேடம், நான் சொன்னது என்னாச்சு? ருத்ராவோட ஒவ்வொரு அசைவையும் நம்ம ஆளுங்க மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எங்க போனாலும் அந்த இடத்துல நம்ம ஆளுங்க ஒருத்தரை போட்டு வச்சிருக்கேன். 24 மணி நேரமும் அவ என்ன பண்றான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா மேடம். ருத்ரா கம்பெனியோட ஃபைல்ஸ், புதுசா ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸ் பிளான், இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கிற பிசினஸ் எல்லா டீடைல்ஸுமே இந்த ஃபைல்ல இருக்கு மேடம். ஷாம், சொல்லுங்க மேடம். இதுல புதுசா நமக்கு ஒண்ணு சிக்கி இருக்கு. என்ன மேடம்? சொல்றேன். இதுல நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? நல்லா புரிஞ்சுது மேடம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ருத்ராக்கு அடி மேல அடி விழணும். ஆனா அதை யாரு குடுக்கறாங்கன்னு தெரியாம அவ அப்படியே குழம்பி போய் நிக்கணும். அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. ஓகே மேடம். ருத்ரா, என் பையனோட சந்தோஷத்தை எப்படி நீ கெடுத்தியோ அதை விட 10 மடங்கு உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். இனிதான் என் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. சிவா, இதுல 20 கோடி பணம் இருக்கு. நம்ம கம்பெனில உள்ள இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த பணம் போயாகணும். பேங்க்ல கரெக்டா சொல்லி டெபாசிட் பண்ணிடு. சரிங்க அத்தா. ஏற்கனவே நாம 15 டேஸ் லேட். திவ்யா கல்யாண பிஸில கொடுக்காம இருந்துட்டோம். இன்னும் லேட் ஆனா நம்ம கம்பெனி மேல தப்பான பேர் கிரியேட் ஆயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. நான் பாத்துக்கிறேன் அத்தா. டிலே ஆயிடக்கூடாது சிவா. பேங்க்ல பேசி இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் போற மாதிரி பண்ணிடு. இல்லனா நாம தேவையில்லாத ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க worry பண்ண வேணாம் அத்தா. நான் பேங்க்ல பேசி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். நான் வரேன் அத்தா. சரி, நீ கிளம்பு. சிவா இரு. என்ன அனிதா, அவன் பேங்க்குக்கு போயிட்டு இருக்கான். முக்கியமான வேலை இருக்கு அவனுக்கு. அதை விட முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? சிவா ரூம்க்கு போனப்போ ஒரு இன்விடேஷன் இருந்துச்சு. அதுல சக்தி பேரும் சிவா பேரும் இருந்துச்சு மம்மி. என்ன சிவா சொல்றா இவ? அத்தை, அது சக்தி அடிச்ச கார்டு இல்ல. திவ்யா கல்யாணத்துக்கு வெட்டிங் இன்விடேஷன் அடிக்க வந்தவன் சாம்பிள் கார்டு அடிக்கிறப்போ எங்க 2 பேர் தெரியாம அடிச்சுட்டு வந்துட்டான். ஓ, அதை மாத்த சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த கார்டை என் ரூம்ல போட்டுட்டேன். அப்போ அதை அப்பவே தூக்கி போட வேண்டியதானே? எதுக்கு வச்சிருந்தானே கேளுங்க மம்மி. அதான் இப்ப அந்த இன்விடேஷன் எரிச்சிட்டல, திரும்ப திரும்ப எதுக்கு அதே பெருசா பேசிட்டு இருக்க? அத்தை, நான் வரேன். சரி, நீ போ.
மம்மி ஏன் அனிதா அவனை கோவப்படுத்துற? என்ன மம்மி நீங்களும் சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அவன் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றான்ல, நீ தான் கன்ஃபியூஸ் ஆகி கோவப்படுற. நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அந்த சக்தி திவ்யாவுக்கு பண்ண மாதிரி நம்ம வீட்டுக்கு வேற ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவா பாருங்க. அனிதா, நீ சிவாவை நம்புறியா இல்லையா? 50-50 தான். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அனிதா. ஒன்ஸ் அது போயிட்டா திரும்ப அதை பில்ட் பண்ணவே முடியாது. எனக்கு சிவா மேல 100% நம்பிக்கை இருக்கு. சிவா கண்டிப்பா எந்த தப்பும் பண்ண மாட்டான். அவனுக்கு ஒர்க் மேல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. எப்பவுமே நான் சொல்றத மட்டும் கேட்காதீங்க. என்னமோ பண்ணுங்க. அனிதா, இவ எப்பதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க போறாளோ? திவ்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ஏதோ இருக்குங்க. சாரிங்க, ஏன் மேலதான் தப்பு. நானே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். பல முறை உங்ககிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா சொல்ல முடியாமலே போச்சு. அருணை மனசுல நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா உங்க கூட சந்தோஷமா வாழ முடியாது. உங்க கூடவே இருந்து உங்க வாழ்க்கையும் அழிக்க விரும்பல. அதனாலதான் கடைசி நேரத்துல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். எனக்கு அருணை சின்ன வயசுல இருந்தே தெரியும். நாங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். அது எனக்குள்ள எப்படியோ காதலா மாறிடுச்சு. அப்புறம் அருண் கிட்ட சொன்னேன், அவருக்கும் என்ன பிடிக்கும். ஆனா ஃபேமிலி அது இதுன்னு மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவரை விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பொதுவா பசங்க தான் இந்த மாதிரி பொண்ணுங்க விட்டுட்டு போனாலும் அவங்க பின்னாடியே போய் கடைசியில கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க உல்டாவா இருக்கீங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை விட முடியாதுல்ல, அதான். இப்போ அருண் உங்க கூட நல்லா பேசுறாரா? இல்ல, லாஸ்டா என் கழுத்துல தாலி கட்டும்போது பேசினதுதான். ஆனா சக்தியும் அத்தையும் எனக்கு ஃபுல் சப்போர்ட். அவரோட கோபமும் கொஞ்சம் நியாயமானது தானே. நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள்ல அருண் மனசு மாறி கண்டிப்பா ஏத்துப்பாரு. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலைலாம் பாப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல திவ்யா. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. நான் உங்களை காலையிலேயே பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறத பார்த்துட்டு தான் போனேன். போனதுல இருந்து என் மனசு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். இந்த செக்ல ஒரு 10 லட்ச ரூபா ஃபில் பண்ணியிருக்கேன். இது என்னோட பணம் தான். அம்மா கிட்ட இருந்தெல்லாம் நான் வாங்கிட்டு வரல. இதை வாங்கிக்கிட்டு நீங்க ஷாப் மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வெயிலெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம்ல. நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த உதவி எனக்கு வேண்டாம். நீங்க ஒரு ஃப்ரெண்டா வாங்கிக்கோங்க திவ்யா, இல்ல கடனாவது வாங்கிக்கோங்க. உங்களால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்க போதும். இல்லைங்க, எனக்கு வேண்டாம். என்னை மன்னிச்சிடுங்க.